வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் நேசன். கற்க நிற்க சிறக்க தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த 8வது காணொளியின் பகுதி 8இல் புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற தமிழ் அண்ணலுடைய நூலிலிருந்து 50 வினா விடைகளை வினா எண் 251 முதல் 300 வரை நாம் பார்க்க இருக்கிறோம். பிஜிடிஆர்பி, டெட், நெட், செட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போட்டித் தேர்வுகளுக்கு இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக அமையும். தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வாங்க நம்ம வினாவிடை பகுதிக்கு செல்வோம். பகுதி 8, வினா எண் 251. ரகு சக்கரவர்த்தி அன்றிருந்த பாண்டிய மன்னனுடன் போரிட்டு வென்ற செய்தி இடம்பெறும் நூல் எது? விடை ரகுவம்சம். வினா எண் 252. நீர், பழம் என்ற தமிழ் சொற்கள் எந்நூலில் நீர பழ என்று காணப்படுகிறது? விடை ரிக்வேதம். வினா எண் 253. பாலி மொழி இலக்கியத்தில் பாரத நாடு முழுவதையும் எவ்வாறு பெயரிட்டு அழைத்தார்கள்? விடை தமிழுக். வினா எண் 254. வங்காளத்தில் ரூப் நாராயண ஆற்றங்கரையில் உள்ள மினாட்பூர் பகுதியில் மயிலின் மரபு வழி தமிழ் அரசர்கள் தமிழுக்கில் தம் தலைநகரத்தை கொண்டு ஆட்சி செலுத்தினர் என்ற குறிப்பு இடம்பெறும் நூல் எது? விடை வங்காளத்தில் பாலி மொழியினர். இந்நூலின் ஆசிரியர் பானர்ஜி. வினா எண் 255. உதயப்பூர் என்பது எந்நாட்டை குறிக்கும்? விடை ராஜஸ்தான். வினா எண் 256. கொங்குவேளிர் நூலில் வரும் உதயணன் ஒரு தமிழனே, இக்கருத்துடையவர் யார்? விடை பேரா மதிவாணன். வினா எண் 257. உதயணன் பெருங்கதை பற்றிய பைசாச சமஸ்கிருத நூலொன்று முன்பு இருந்ததென குறிப்பிட்டவர் யார்? விடை உ.வே. சுவாமிநாதையர். வினா எண் 258. இனிமையும் நீர்மையும் தமிழெனவாகும் இவ்வரி இடம்பெறும் நூல் எது? விடை பிங்களந்தை நிகண்டு. வினா எண் 259. சங்ககால அகத்தலைவனுக்கு பார்ப்பன பாங்கன் இருந்ததை குறிப்பிடும் நூல் எது? விடை தொல்காப்பியம். வினா எண் 260. மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட இவ்வரிகள் இடம்பெறும் நூல் எது? விடை சிலப்பதிகாரம். மங்கள வாழ்த்து பாடலில் இவ்வரி வருகிறது. வினா எண் 261. எந்த நூற்றாண்டில் மலையாளம் பிரிதொரு கிளைமொழியாக தனித்து சென்றது? விடை கிபி 12க்கு பிறகு. வினா எண் 262. வடமொழி தமிழிலிருந்து கடன் பெற்றதை முதலில் தெளிவுபடுத்தியவர் யார்? விடை கால்டுவெல். வினா எண் 263. வடமொழியில் 700க்கு மேற்பட்ட தமிழ் சொற்கள் புகுந்திருக்க கூடும் என்ற மேலை நாட்டு அறிஞர் யார்? விடை யமனோ பர்ரோ. வினா எண் 264. விருத்தாச்சலம் என்ற வடமொழி தமிழில் எவ்வாறு முன்பு அழைக்கப்பட்டது? விடை முதுகுன்றம். வினா எண் 265. ஷடாரண்யம் என்பது முன்பு எவ்வாறு தமிழில் அழைக்கப்பட்டது? விடை ஆற்காடு. வினா எண் 266. வாழ்வு பற்றிய இந்து சமய நோக்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை முனைவர் ராதாகிருட்டிணன். வினா எண் 267.
உருவ வழிபாட்டை திராவிடர்களிடமிருந்து வடவர் பெற்றனர் என்று கூறியவர் யார்? விடை முனைவர் ராதா கிருட்டிணன். வினாயன் 268. வடநாட்டவரை வென்று தம் மேன்மையை நிலைநாட்டியவர்கள் யாவர்? விடை இமயவரம்பன், செங்குட்டுவன், கரிகாலன். வினாயன் 269. யாருடைய காலத்தில் வடமொழி ஆட்சியாளர் மொழியாயிற்று? விடை களப்பிரர் மற்றும் பல்லவர். வினாயன் 270. வேதாரண்யம் முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை திருமறைக்காடு. வினாயன் 271. தமிழில் இருந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகள் பெரிதும் வேறுபடுத்தப்பட்டதற்கு முக்கிய காரணம் என்ன? விடை வடமொழி கலப்பு. வினாயன் 272. வடமொழி கலப்பை பெரும்பகுதியோ அல்லது முழுவதுமாகவோ தமிழ் மொழி தவிர்த்து விடுதல் கூடும். அங்கனம் தவிர்த்தலின் மூலமாக அது தூய மிகச்சிறந்த நிலையை எய்துகிறது. இக்கூற்றிற்கு உரியவர் யார்? விடை கால்டுவெல். வினாயன் 273. என்றுமுல தென்தமிழ் என்று கூறியவர் யார்? விடை கம்பர். வினாயன் 274. இலக்கண முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும்? விடை 4. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். வினாயன் 275. இலக்கிய முறைப்படி அதாவது செய்யுள் முறைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும்? விடை 4. இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வடச்சொல். வினாயன் 276. தனித்தியங்கும் இயல்புடைய சொற்கள் எத்தனை? விடை 2. பெயர்ச்சொல், வினைச்சொல். வினாயன் 277. அடையாயும் அடிச்சொல்லாயும் வரும் சொல் எது? விடை உரிச்சொல். வினாயன் 278. சொற்கட்டமைப்புக்கும் வாக்கிய கட்டமைப்பிற்கும் உதவ இடைவரும் சொல் எது? விடை இடைச்சொற்கள். வினாயன் 279. தனிநிலை, ஒட்டுநிலை, உட்பிணைப்பு நிலை இதில் தமிழ்மொழி எந்நிலையை சார்ந்தது? விடை ஒட்டு நிலையை சார்ந்தது. வினாயன் 280. வழக்கை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என இரண்டாக பிரித்தவர் யார்? விடை தொல்காப்பியர். வினாயன் 281. தமிழ் மொழியில் உலக வழக்கும் செய்யுள் வழக்கும் என்றும் ஒன்றாக இருந்ததில்லை. மிக முற்பட்ட காலத்திலிருந்தே செந்தமிழ் கொடுந்தமிழிலிருந்து இன்று போல் வேறுபட்டே வழங்கி வந்திருக்கிறது என்று கூறியவர் யார்? விடை கால்டுவெல். வினாயன் 282. செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம் என பிரித்து எழுதியது யார்? விடை வீரமாமுனிவர். வினாயன் 283. வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின் என வழக்கின் வேறுபாட்டை சுட்டிக்காட்டியவர் யார்? விடை பனம்பாரனர். தொல்காப்பிய பாயிரத்தில் இதை சொல்லியிருப்பார். வினாயன் 284. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொல் எது? விடை இயற்சொல்.
வினாயன் 285. இயற்சொல் எத்தனை வகையில் வரும்? விடை 4. பெயர் வினை இடை உரி. உதாரணம் தரப்பட்டிருக்கிறது, பார்த்துக்கங்க. மண் பொன் பெயர் இயற்சொல். நடந்தான் வினை இயற்சொல். அவனை அவனால் இடை இயற்சொல். மாநகர் உரி இயற்சொல். வினாயன் 286. கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் எவை? விடை திரி சொற்கள். வினாயன் 287. திரிச்சொல் எத்தனை வகையில் வரும்? விடை 4. அதேதான், பெயர் வினை இடை உரி. உதாரணம் அழுவம் வங்கம் பெயர் திரிச்சொல். இயம்பினான் பயின்றான் வினை திரிச்சொல். அன்ன மான இடை திரிச்சொல். கூர் களி உரி திரிச்சொல். வினாயன் 288. திரி சொற்களை எத்தனை வகைப்படுத்தலாம்? விடை 2. 1. ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள். 2. பல பொருள் குறித்த ஒரு திரி சொற்கள். உதாரணம் பார்த்தால் நமக்கு விளங்கும். வங்கம் அம்பி நாவாய் இவையெல்லாம் ஒரு பொருள் குறித்த பல திரி சொற்கள். கப்பல் என்ற பொருளில் வந்துள்ளது. உதாரணம் 2. இதழ் பூவின் இதழ், உதடு, கண்ணிமை, நாளிதழ் இவை பல பொருள் குறித்த ஒரு திரிச்சொல். வினாயன் 289. வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை வடமொழி சொற்கள். உதாரணம் வருடம், மாதம், கமலம், விடம் இவையெல்லாம் வடமொழி சொற்களுக்கு உதாரணம். வினாயன் 290. கமலம் அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை எவ்வாறு அழைப்பர்? விடை தற்சமம். வினாயன் 291. லட்சுமி என்பதை லக்குமி என்றும் விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை எவ்வாறு அழைப்பர்? விடை தற்பவம். வினாயன் 292. தமிழ் எழுத்துக்களின் வளர்ச்சி என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? விடை ச. வையாபுரி பிள்ளை. வினாயன் 293. இலக்கண உலகின் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை பாணினி. வினாயன் 294. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. இவ்வரி இடம்பெறும் நூல் எது? விடை தொல்காப்பியம். வினாயன் 295. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இவ்வரி இடம்பெறும் நூல் எது? விடை திருக்குறள். வினாயன் 296. தொல்காப்பிய விதிக்கு மாறான சொல் வழக்குகள் இலக்கண மாற்றங்கள் பல சங்கப்பாடல்களில் காணப்படுவதை பட்டியலிட்டு காட்டியவர் யார்? விடை க. வெள்ளைவாரணர். வினாயன் 297. தொல்காப்பியர் அரிஸ்டாட்டில் பரதவ முனிவர் போல சிறந்த இலக்கிய கொள்கைகளையும் உருவாக்கி தந்துள்ளார் என்று கூறியவர் யார்? விடை தமிழண்ணல். வினாயன் 298. மெய்ப்பாடு, நோக்கு, முன்னம், உள்ளுரை, இறைச்சி, உவமை இவைகளை கோட்பாடுகளாகவே விளக்கியவர் யார்? விடை தொல்காப்பியர். வினாயன் 299. தமிழ் இலக்கிய ஆராய்ச்சிக்கு முதல் நூலாக விளங்கும் இலக்கண நூலாக தமிழண்ணல் குறிப்பிடுவது எது? விடை தொல்காப்பியம். வினாயன் 300.
முச்சங்கம் பற்றி முதலில் விரிவாக பேசிய நூல் எது? விடை இறையனார் அகப்பொருள் உரை. நன்றி நண்பர்களே. தொடர்ந்து நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொளி உங்களை வந்து சேர்வதற்கு கற்க நிற்க சிறக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்நேசன்.